போய் சந்தைக்கு போய் இப்போ கீரை வாங்கிட்டு வந்தாச்சு. மாத்தண்டை ஃபுல்லாக இன்னும் திறக்கலை. ஏன்னா கீரை வாங்க போன இடத்துல கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. ஆமாம், இங்கே பாருங்கள், கோழியை பூரா இப்போ தான் வந்து திறந்து விட்டாச்சு. இப்போ வாங்கோலியை ஓப்பன் பண்ணி கீரையை வச்சுருவோம். ஏன்னா இப்போ ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. எப்போவுமே வாங்கோலியை திறந்து விடும்போது ரொம்ப காலையிலே நம்ம திறந்து விடக்கூடாது. கொஞ்சமாவது சூரியன் இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு சூரியன் கொஞ்சமாவது உதிக்கும் போது நம்ம திறந்து விட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ சளி எலி பிடிச்சிக்கிச்சுன்னா ரொம்ப சிரமம். பாருங்க கருங்கோழியை ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்க. சீக்கிரம் ஓப்பன் பண்ணுற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா நம்மளை பார்த்தோன்னே காலையிலேயே. இங்கே வாங்க இந்தாங்க. வாரத்தில் ஒரு 2-3 நாள் நம்ம இப்படி கீரை, எப்படின்னா அகத்திக்கீரை, தண்டங்கீரை, அரைக்கீரை, புதினாக்கீரை இப்படி கொடுத்துட்டோம்னா ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் கொடுத்தாலும் போதும். நல்லா எப்படின்னா நல்ல சத்தம் வரும். ஒரு எந்த ஒரு நோயும் அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகாது. நல்லா ஒரு இது வலுவாக வரும். பாருங்கள், கீரையை தின்னுட்டு அங்கே போய் அந்த நிற்கிது வருங்க. பெருவிடை சேவல் 2 கோழி அந்த நிற்கிது வருங்க. சாப்பிடுங்க. இங்கே பாருங்க, அரைக்கீரை, இங்கே பாருங்க, இது பொன்னாமணி கீரை, அரைக்கீரையில் ஒரு 3 கட்டு, பொன்னாமணியில் ஒரு 3 கட்டு, தண்டங்கிற ஒரு 4 கட்டு வாங்கிட்டு வந்தால் அதை வெட்டி போட்டாச்சு. கோழிக்கும் போட்டாச்சு, வாங்கோழிக்கும் போட்டாச்சு. வாரத்தில் ஒரு 3 நாள் இப்படி வாங்கி போட்டோம்னா திங்க நம்ம வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டோம்னா அவ்வளோ நல்லது. பாருங்கள, ஏய் அவனுங்க இருக்க, சாப்பிட்டு எடுத்து வச்சுருவோம். அப்புறம் எச்சம் பட்டுச்சுன்னா எதுவும் சாப்பிடாது. வாங்கோழி அப்படி இல்லை, எச்சம் பட்டாலும் படாட்டியும் எதாக இருந்தாலும் திங்க. ஆனால் மற்ற கோழிகள் திங்காது. ஏய் வாங்க, கீழே சாப்பிடு போ, பைய பார்த்து போ, சாப்பிடுங்க நல்லா. இங்கே வருங்க, கீரை வச்சா இங்கிட்டு போய் தனியாக 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கா பாருங்க. திங்கிற வரை எந்த அளவுக்கு திங்குதோ அந்த அளவுக்கு நம்ம வாங்கி போட்டுருணும். குறையாகவும் விடக்கூடாது, ரொம்ப அளவாகவும் போடக்கூடாது. எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ திங்கணுமோ, அதுவும் சத்தான ஐட்டம், நம்ம மருந்தான ஐட்டம் தான் போடுறோம். அதனால் நம்ம எவ்வளோ திங்கணுமோ அதை போட்டுடணும். அது பெருவிடை நிற்கித அந்த சேவல் 2 கோழிங்க பசு தீவனம் அப்படி திங்கும். கீரையும் சரி, இதை கீரைன்னு மட்டும் இல்லை, நம்ம ஒரு புல்லை பிடிங்கி போட்டால் கூட திங்கும். ஆனால் இருந்தாலும் அதுக்கு என்ன நம்ம வேணுமோ அது வந்து நம்ம கரெக்டாக அந்தந்த நேரத்தில் நம்ம செஞ்சிட்டோம்னா
ஒரு நோய் எதிர்ப்பு இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, நோய் இல்லை வெள்ளை கழிச்சல் எது வந்தாலும் நம்ம கொஞ்சம் காப்பாற்றலாம். அது இல்லாமல் அதோடைய உடம்பு ஓரளவுக்கு நல்லா ஒரு செட் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு இந்த கோழி வளர்க்குறதுல வேறு ஏதாவது ஒரு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது எது உண்மையோ அது நான் உங்களுக்கு அப்போவே நான் சொல்லிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.